ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் அழுகைக்கு பதில் உண்டுன்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து தான் என் மகளே, என் மகனே, உன் அழுகைக்கு பதில் உண்டு என்பதை தான் சங்கீதம் 126 சங்கீதம் 5வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஏதோ ஒரு ரீதியில் உனக்குள்ளே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுக்குள்ளே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள். இதை தான் என் ஆவியானவர் என் ஆவியில் காண்பிக்கிறார். என் பிள்ளைகள் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். கண்ணீரோடு கூட இருக்கிற இடத்துல சொல்லு, அழுகைக்கு பதில் உண்டுன்னு சொல்லு என்பதை தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கணவனாரை குறித்து அழுகிறீர்களா? ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்கிறாரே என்று சொல்லி அவரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறத தான் என் ஆவியில் பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் வெளியில் சொல்லவும் முடியலை, வெளியில் சொல்லி அழவும் முடியலை. உங்களுக்குள்ளேயே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க. என் ஆண்டவர் அதை பார்த்து தான் அன்றைக்கு ஆகாரின் அழுகைக்காக அவளை நோக்கி ஆண்டவர் இறங்கி வந்து, ஆகாரே ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி ஆகாரின் அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த வனாந்தரத்தில் இறங்கி வந்த ஆண்டவர், நீ இருக்கிற இடத்தில் எந்த இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாலும், எந்த இடத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும், ஆகாரின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கு உன் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த வார்த்தையை கொண்டுதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரெல்லாம் ஒரு விதையாக மாறுகிறது. அந்த விதையெல்லாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யப்படுகிறது? எட்டி இருக்கிறது. அந்த எட்டி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள்னா, நீங்கள் சந்தோஷத்தை அறுப்பீங்க, சமாதானத்தை அறுப்பீங்க, நிம்மதி அறுப்பீர்கள். ஏனென்று சொன்ன நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய அழுகைக்கு ஆண்டவர் என்ன செய்துட்டார்னா, ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். இன்றைக்கு உன் அழுகைக்கு பதிலாக தேவனே மாறி ஆகாரின் கண்ணீருக்கு அன்றைக்கு பதில் தந்த ஆண்டவர், அன்றைக்கு அன்னாளின் கண்ணீருக்கு பதில் தந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீருக்கு பதிலை தந்து உன் கண்ணீருக்கு பதில் உண்டுன்னு சொன்னது போலவே இந்த 126 சங்கீதம் 5வது வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்துட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு ஆமேன் சொல்வீங்களா? ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இப்பொழுது உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். அழுகைக்கு பதில் உண்டு என்று பேசியிருக்கிறேன். அப்படியே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.